நான் இப்படியாக ஒரு தெய்வ மனுஷனை குறித்து வாசித்தேன். ராபர்ட்சன் மெக்வில்கின் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரியை குறித்து நான் வாசித்தேன். I began to read about a missionary by the name of Robertson McQuilkin. He comes from America. He served in America. All right. He died in the year 2016. Just about 8 over years back. பிரியமானவர்களே, இந்த தெய்வ மனுஷன் கடந்த 2016 ஆண்டில் மரித்து போனார். அவருடைய வயது 88 வயதாய் இருந்தது. இவர் ஒரு மிஷனரியாய் இருந்தார். அது மட்டும் அல்லாமல் ராபர்ட்சன் was also an educator. He was also a writer. அவர் ஒரு மிஷன் அல்லது அருட்பணி ஊழியத்தை செய்தவர். அது மட்டும் அல்லாமல் அவர் ஒரு எடிக்கேட்டராக இருந்தார் மற்றும் ஒரு எழுத்தாளனாய் இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. பிரியமானவர்களே, இவர் இப்படியாக பணி செய்து கொண்டு அவருடைய மனைவியின் பேர் மூரியல் என்று சொல்லப்பட்டவள். இவர் கொலம்பியா பைபிள் காலேஜில் பிரசிடென்ட்டாய் நியமிக்கப்பட்டார். அப்போது இந்த பைபிள் காலேஜில் பிரசிடென்ட் பணியாற்றி கொண்டிருக்கிறார். திடீரென்று அவர் மனைவி சுகவீனமாகிறார்கள். அவர்கள் மருத்துவத்தில் பரிசோதனை பண்ணி பார்க்கிறார்கள். அப்போது தெரிய வருகிறது, தன் மனைவி அல்சைமர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாள். She was suffering of Alzheimer. Alzheimer simply means, if someone has Alzheimer, it simply means that they will deteriorate in their memory after a while. கொஞ்ச நாட்கள் ஆக இவர்கள் அவர்களுடைய சிந்தையை இழந்து விடுவார்கள். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்லாம் தெரியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, இந்த செய்தி இவருக்கு வருகிறது. அவருடைய மனைவி அல்சைமர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக இந்த ராபர்ட்சன் என்று சொல்லப்படுகிறவர் இவர் என்ன செய்தாராம், அவருடைய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி பார்த்தாராம். He began to think about his life, think about his wife. அவருடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்த்தாராம். தன் மனைவி நிலையை குறித்து யோசித்து பார்த்தாராம். One morning, Robertson went to the Columbia Bible College, to his office. He took a piece of paper and he wrote a resignation letter. Then இந்த வேலையில் இருந்து ராஜினாமா பண்ணி கொள்கிறேன். நான் என்னுடைய மனைவி வியாதிப்பட்டு இருக்கிறபடியினாலே என் மனைவிக்கு என் முழு நேரத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறபடியினாலே நான் வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி எழுதி கடிதத்தை வைத்து கொண்டு அவர் அந்த பைபிள் காலேஜை விட்டு வெளியே புறப்பட்டாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தன்னுடைய மனைவி 81 வயதாக இருக்கும்போது மரித்து போனார்கள். ஆனால் அவர் அந்த வேலையை விட்ட பின்பு சொல்லப்படுகிறது, வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவியை முற்றிலுமாய் அவர் கவனித்து கடைசி வரையிலும் அவளுக்கு துணையாக இருந்தாராம். I read a number of things about Robertson. நிறைய காரியங்களை குறித்து ராபர்ட்சனை குறித்து நான் வாசித்தேன். It was difficult because Robertson's wife Muriel did not even remember that it was the husband. தன் கணவர் தான் தனக்கு பணி செய்கிறார் என்று அறியாமல் கூட, கணவர் என்று அறியாமல் கணவன் இடத்திலே என்னென்னமோலாம் பேசுவார்களாம். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் பொறுத்து ராபர்ட்சன் தன்னுடைய மனைவிக்கு பணியாற்றினாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒருவர் அவரை பார்த்து, ராபர்ட்சன், I want to know what is the secret behind your sacrifice என்று சொல்லி ராபர்ட்சன் கேட்டார்களாம். அப்போது ராபர்ட்சன் சொன்னாராம்,
I always remember the wedding vow that I took before the presence of the Lord. எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டு நான் எடுத்த திருமண வாக்குறுதியை நான் எப்போதும் ஞாபகம் வைத்திருக்கிறேன். உடனே இந்த மனுஷன் கேட்டாராம், அது என்ன வாக்குறுதி? What was that vow? Was the next question asked by the man who was curious to know what prompted Robertson to serve the wife sacrificially. Then Robertson said, Robertson இப்படியாய் கூறினாராம், you know the vow that I took? நான் இப்படியாக வாக்கு எடுத்தேன். In sickness or in health. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் இந்த வாக்கை எடுத்தபடியினாலே நான் உண்மையாயிருக்கும்படி விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் த லார்ட் என்று சொல்லி தேவனை நம் எல்லோரும் மகிமைப்படுத்துவோம். கடைசியாக இந்த ராபர்ட்சன் இடத்திலே ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு ஒருவர் கேட்டாராம், have you ever regretted of giving up your ministry and serving your wife? Robertson will firmly say, no regrets. Shall we say amen? Hallelujah. பிரியமானவர்களே, அவர் காலம் கடந்த பின்பு ஒருவன் வந்து அவர்கிட்ட கேட்டாராம், ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு மனைவிக்கு பணி செய்கிற ஒரு பணியை ஏற்றுக்கொண்டீங்களே, என்னைக்காவது இது நீங்கள் தவறாக செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? ஆனால் ராபர்ட்சன் சொல்வாராம், நோ, நெவர். Shall we say amen? Is it because of love? அன்பின் நிமித்தமோ? நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். Is it love for his wife when she was healthy, when she was in her best and when she was at the worst? அன்பு காரணமாக இருக்குமோ? தன் மனைவி அவன் திருமணம் செய்யும் போது அவள் இருந்த அவளுடைய தோற்றம், இப்போ வியாதிப்பட்டு இருக்கிற அவளுடைய தோற்றம். Nothing changed this man. Nothing moved this man. He loved his wife as she was. இவன் தன் மனைவியை இருக்கிற மாதிரியே நேசித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தெய்வீக குடும்பம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தேவனுடைய செய்தியை கேட்கும்படி நாம் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை நான் வாசித்த பின்பு எனக்கு இன்னொரு, because I was thinking on missionaries. So I love speaking about missionaries. அநேக அருட்பணி ஊழியர்களை குறித்து எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இன்னொரு ஊழியக்காரரை குறித்து வாசித்தேன். I don't know whether you have heard about C.T. Studd. Oh, the full name goes like this, Charles Thomas Studd. He is shortly called as C.T. Studd. ஒரு பெரிய ஊழியக்காரர். இவரும் கூட ஒரு மிஷனரி. ஒரு குடும்பத்திலே 3 பிள்ளைகளிலே 3வது மகனாக பிறந்தவர் தான் C.T. Studd. இந்த C.T. Studd என்று சொல்லப்படுகிறவர் ஒரு வாலிபனாய் இருந்தபோது பள்ளிக்கூடத்திலே he was popular. பள்ளிக்கூடம் படிக்கும்போது அவர் பெயர் பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் C.T. Studd என்று கூறக்கூடிய புகழ் பெற்றவர். Why? Because he was a very good cricket player. He was famous. அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் பிளேயராக அவர் வாலிபனாய் உருவாகி கொண்டு இருக்கிறார். ஆல் ஆஃப் அ சடன், பிரியமானவர்களே, பிரிட்டன் தேசத்தை சார்ந்த இந்த C.T. Studd, இவரை குறித்து சொல்லப்படுகிறது
ஒரு நல்ல ஐஸ்வர்யமான ஒரு குடும்பம். He was born in a family where they lived luxurious, yet a father who was rich. ஒரு நல்ல வசதியான ஒரு குடும்பத்திலே வந்தது தான் C.T. Studd. So when you talk about richness, C.T. Studd had no problem. When you talk about fame, he was popular. Everybody knew who is C.T. Studd. He was a cricket player, always appearing in the papers. ஒரு நல்ல பிரபலமான கிரிக்கெட் பிளேயர், நல்ல வசதியான குடும்பம். ஆனால் C.T. Studd குறித்து சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, அவர் 17 வயதாய் இருக்கும்போது, about 17-18 years, 18 years, 18 வயதாய் இருக்கும்போது he had a missionary call. ஒரு மிஷனரி அழைப்பு அவருக்கு வந்தது. நல்ல கவனிங்க. He belonged to a rich family. He was popular in the school. All of a sudden he has this call to go as a missionary. He was only 18 years old. He has a very bright future. வரும் காலம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு அழைப்பு வருகிறது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வியா? ஆண்டவருக்காக வாழ்க்கையை பணி வைப்பியா? அல்லேலூயா. C.T. Studd அந்த மிஷன் அழைப்புக்கு தன் கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்தார். C.T. Studd raised up his hand and he gave himself for missions. அவர் மிஷன்ஸ் ஊழியத்துக்கு புறப்பட ஒப்பு கொடுத்தார். So many young people said, you are stupid. நிறைய வாலிப பிள்ளைகள், அவனுக்கு தெரிந்தவர்கள் சொன்னார்கள், நீ மூடன், மதிக்கேடன், உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள போகிறாய், உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது, your future is so bright, why are you putting at stake your future? But then I want to tell you, C.T. Studd stood his ground because he knew God called him. C.T. Studd தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா C.T. Studdக்கு தெரியும் ஆண்டவர் தன்னை அழைத்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, C.T. Studd அப்பா கிட்ட அம்மா கிட்டலாம் சொன்னாங்க, டேய் ஊழியத்துக்கு போற எங்களுக்கு சந்தோஷம், ஆனாலும் you have a bright future. But he stood his ground. பிரியமானவர்களே, அவர் சைனாவுக்கு போனார், ஆப்பிரிக்காவுக்கு போனார், இந்தியாவுக்கு போனார். All through his life he gave up cricket, he gave up all the wealth. அவங்க அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னார், டேய் நான் சொத்தெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டேன், உனக்கு அதாவது பவுண்ட்ஸில், பிரிட்டிஷ் பவுண்டில் உனக்கு இவ்வளோ சொத்தை நான் வைத்திருக்கிறேன், டு யூ வாண்ட் டு கம் பேக், திரும்பி வரியா அப்படின்னு அழைத்தாராம். You know what C.T. Studd did? He received it from the father. சொத்தையை தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்று அவர் ஊழியம் செய்த ஸ்தாபனத்துக்கு என்று கொடுத்தாராம். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் சொத்தை வைத்து அவர் திருமணம் செய்யும்போது தன்னுடைய மனைவிக்கு அந்த சொத்தை கொடுத்தாங்களாம். மனைவியும் தன் புருஷனை அறிந்து அவள் என்ன செய்தாலும் ஊழியத்திற்கென்றே பயன்படுத்தினாராம். பிரியமானவர்களே, here was one man who was so different than Robertson. ராபர்ட்சன் கொஞ்சம் வித்தியாசம். அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது மனைவி வியாதிப்பட்ட போது அவர் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவிக்கென்று தன் நேரங்களை செலவு செய்தார். ஆனால் C.T. Studd அப்படி அல்ல. அவர் என்ன தெரியுமா செய்தார்? தன் மனைவி பிரிட்டன் தேசத்தில் இருக்கும்போது அவர் சைனாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இந்தியாவிலையும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம்.
ஒரு நாள் மனைவிக்கு வாய்ப்பு கிடைத்ததாம். She was going on a tour and she was going to be in Africa, and she knew that her husband was in Africa, so she thought she is going to meet the husband and that she is going to spend time with the husband, though she knew the husband was busy in missions. கணவர் பிஸியா ஊழியத்தில் இருந்தாராம். ரைட்டா ஆப்பிரிக்காவில் சந்தித்தாங்களாம். அவங்க சந்திக்கும் போது கணவன் மனைவிக்கு 30 நிமிஷம் நேரத்தை செலவு செய்துட்டு I've got work to doன்னு சொல்லி ஆண்டவர் ஊழியத்தை செய்ய போனாராம். And the wife continued a tour. So I want to tell you, people of God, I saw 2 different people here. 2 வித்தியாசமான மனிதர்கள், 2 பேரும் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் கொண்டவர்கள். ஒருவன் ஊழியத்தில் இருக்கும்போது மனைவி வியாதிப்பட்டு விட்டாள் என்று மனைவிக்கென்று பணி செய்ய வந்து விட்டான். மற்றொருவனோ அவன் ஊழியம் என்பது பெரிது என்று எண்ணி ஊழியத்திலே அவன் கண்ணும் கருத்துமாய் இருந்தான். அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். You see 2 different people, one sacrificing life for the wife, another saw ministry as everything, and wife took a second place. என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் காட்லி ஃபேமிலி என்ற தலைப்பிலே நான் சுருக்கமாய் உங்களுக்கு ஒரு 3 பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆனால் I want to talk to you, my people of God, who you are. நீ எப்படிப்பட்டவன்? Are you one who spend so much of time with your family that you don't have time for God? குடும்பம் என்று சொல்லி உன் குடும்பத்துக்கு நேரம் செலவு செய்கிறா, ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உனக்கு நேரம் இல்லை, இடம் இல்லை, ஊழியம் செய்வதல்ல, ஊழியத்தை குறித்து ஒரு கண்ணோட்டம் இல்லை. Or are you one who is so busy in the ministry that you neglect your family? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, it is something that you and I need to think and think, but I will give you a scripture verse. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. If you will read through verses 22 to 33, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 22லிருந்து 33 வரைக்கும் போனீங்கன்னாக்கா வசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது, மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய. மற்றும் கூட புருஷனானவன் 25ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், புருஷனானவன் மனைவியை நேசிக்க என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆமென். So if you will go to the book of Ephesians chapter 5 verse 22 speaks, it says, wives submit to your husbands as to the Lord. And verse 25 says, husbands love your wives. Amen. புருஷர்களே உங்க மனைவிகளை நேசிங்க. மனைவியே உங்க புருஷனை நேசிங்க அப்படி சொல்லல, புருஷன் மனைவியை நேசிக்க கற்றுக் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல வரானா, எல்லா புருஷர்களும் தங்கள் மனைவியை நேசிக்க அவர்கள் ஆரம்பித்தால் மனைவியிடத்தில் ஆண்டவர் சொல்லக்கூட அவசியம் இல்லை, தானாய் பொங்கிக் கொண்டு வரும் அன்பு. ஆமென். For a woman it is different. When the husband learns to love the wife, God even need not remind the wife to love the husband. It is spontaneous. When the husband loves the wife, you can see overflowing love coming from the wife towards the husband. Shall we say amen? செல்ல மனைவிகள் உள்ளங்கள் அப்படியே அடிக்கிறது. என் புருஷன் கேட்டாரா, என் கணவர் கேட்டாரா, பாஸ்டர் இன்னொரு முறை சொல்ல மாட்டாரா? அல்லேலூயா. ஸோ மனைவிமார்களே, உங்கள் இறுதிய துடிப்பை அறிந்து உங்களுக்காக மறுபடியும் சொல்லுகிறேன், புருஷர்களே உங்கள் மனைவிகளை நேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். சொல்லுங்கள் ஆமென். லவ் யோர் வைஃப், லவ் யோர் வைஃப். அல்லேலூயா. எப்படி நேசிக்க வேண்டுமாம்? அவர்களை செயலிலே நேசிக்கணும்.
You must love your wife in action. What kind of a love do you have for your wife? Is it passive, active? Passive love will be, பிரியமானவர்களே, இரண்டு விதமான அன்பு இருக்கு. ஒரு அன்பு எப்படின்னா நாவ் அளவு அன்பு. எப்போ பார்த்தாலும் புருஷன் சொல்வார் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆனால் செய்கள் எல்லாம் எதிர்மாறாகவே இருக்கும். செய்கையெல்லாம் வித்தியாசமாகவே இருக்கும். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற அன்பு எப்படி இருக்கணுமா? செயலிலே இருக்க வேண்டும், சொல்லிலே செயலிலே இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஆல்ரைட், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலே நான் உங்களுக்கு தெய்வீக குடும்பத்திலே ஆரம்பிக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். If you will come with me to Proverbs chapter 3, and I want you to look at verse 33. 3ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். It reads like this: The curse of the Lord is on the house of the wicked, but he blesses the habitation of the just. கேட்போம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நீங்க கோடிட்டு கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்க. If you have not underlined this verse, I call you to underline, because it speaks about the wicked and it speaks about the righteous. துன்மார்க்கனை குறித்தும் நீதிமானை குறித்தும் பேசுகிறது. துன்மார்க்கனுடைய வீட்டை குறித்து பேசுகிறது, நீதிமானுடைய வீட்டை குறித்து பேசுகிறது. It speaks about the wicked man's house and the righteous man's house. And it says that in the home of the wicked curse abides, but in the home of the righteous blessings abide. பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. We are God's children. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். You don't want to miss blessing. ஆசீர்வாதத்தை நீ இழந்து போக விரும்பல. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். We all want blessing. We want blessing for our life. We want blessing for our homes. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிற துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் தங்கம், நீதிமானுடைய வீட்டிலே என்ன தங்கம்? ஆசீர்வாதம் தங்கம். எல்லாரும் நாவல அறிக்கை செய்யுங்க, நீதிமான் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கம். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, நீதிமான் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கம். தலையில கை வைத்துக்கங்க, நீதிமான் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கம். Hallelujah. So the Bible speaks about blessing abiding in the home of the righteous. Shall we say amen? Hallelujah. When God blesses a man, he will indeed be blessed. When God blesses, no one can curse. Would you say amen? ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதித்தால் ஒருவனும் அவனை சபிக்க முடியாது. தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? ஆண்டவர் உன் வீட்டை உன்னை ஆசீர்வதித்தார், யாரும் உன்னை சபிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதித்தா யாரும் இந்த சபையை சபிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். And our classic example will be Balak, the prophet. பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், பாலாக் என்ற மோவாபிய ராஜா பாலாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து அவன் இஸ்ரவேலை சபிக்க கூறினான். எங்க வாசிக்கலாம்? Where can you read about it? You should go to Numbers chapter 22, 23, 24 you can read. 3 அதிகாரத்திலே நீங்க வாசிக்கலாம். என்னாகமம் 22, 23, 24 இந்த வசனங்களிலே நீங்க வாசிக்கலாம். என்ன வாசிக்கலாம்? மோவாபிய ராஜா பாலாமுக்கு காசு கொடுத்து இஸ்ரவேலை சபிக்க சொல்லுகிறான். அவன் போய் சபிக்க போறான், அவனால சபிக்க முடியல.
ஆண்டவர் அவன் கழுதியை பேச வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. So people of God, தேவ பிள்ளைகளே நல்லா கேளுங்க. இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் தான் அந்த இஸ்ரவேல். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை யாரும் சபிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஆண்டவர், எல்லாம் சத்தமா கையப்படி உயர்த்திக்கங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை யாரும் சபிக்க முடியாது. நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் சாபத்தை இன்னைக்கு கவலைப்படுறாங்க. அவன் சபித்திருப்பானோ, இவன் சபித்திருப்பானோ, ஏதாவது நடந்துட்டா உடனே சாபமா இருக்குமோ, எவன் விட்ட சாபமோ தெரியல. இப்படி சாபத்தை பெருமை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். Sometimes people praise much about curse, but I want to tell you, no, the Bible says God's children are blessed and you are indeed blessed. Shall we say amen? என் கூட ஒரு வசனத்தை எடுங்க, சங்கீத புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதம். Come with me to Psalms 91 and I want you to come to verses 16 and 17. Psalm 91 verses 16. Look at verse 16. Sorry. Wait, hold on. Psalm 9, 16 and 17. 9ஆம் சங்கீதம் வசனம் 16, 17. The Lord is known by the judgment he executes. The wicked is snared in the work of his own hands. The wicked shall be turned into hell and all the nations that forget God. கேட்போம். கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்வோம். பிரியமானவர்களே, துன்மார்க்கனை குறித்து பேசப்படுகிறது. He speaks about the wicked man. I want to tell you, people of God, the Bible says in the home of the wicked curse stays, but in the home of the righteous blessing stays. ஸோ பிரியமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமான் என்பவன் இருக்கிறான், அவன் துன்மார்க்கன். மொர்தெக்காய் என்பவன் இருக்கிறான், அவன் நீதிமான். ஆமான் கட்டின அந்த தூக்கு மேடையிலே அவனே தூக்கப்பட்டான். மொர்தெக்காய் அவன் தாழ்த்தப்பட்டு இருந்தான், ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பிரியமான தேவ பிள்ளையே, தெய்வீக குடும்பம் என்ற தலைப்பில் நான் உன் கூட பேசி கொண்டிருக்கிறேன். நீ யாரு? நீ நீதிமான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன் வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி இருக்கிறார். நீ துன்மார்க்கத்திலே வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பறி கொடுத்துறாதே, நீதியிலே வாழு, உண்மையாய் வாழு. இன்னைக்கு அதுக்கு தான் உனக்கு ஒரு 3 பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பதற்கு விரும்பி இருக்கிறேன். என்னை கேளுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். Very quickly I will talk to you about these 3 things that the Lord prompts in my heart. ஆண்டவர் என் இருதயத்தில் வைக்கிற இந்த 3 காரியத்தை சீக்கிரமாய் நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசுவா ஒரு டிசிஷன் மேக் பண்ணார். Joshua chapter 24 and verse 15. What did Joshua decide? He called the people to turn to God. யோசுவா என்ன செய்தார்? ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திரும்பும்படிக்கு அழைத்தார். அப்புறம் கடைசியாக அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். Whom will you serve ன்னு கேட்டவர், when Joshua asked the people whom they will serve, then this is what Joshua had to say. And if it seems evil to you to serve the Lord, choose for yourselves this day whom you will serve, whether the gods which your fathers served that were on the other side of the river, or the gods of the Amorites in whose land you dwell. But as for me and my house, we will serve the Lord. கேட்போம். கர்த்தரை செவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யார் செவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் செவித்த தேவர்களை செவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடியாகிய எம்ரோயின் தேவர்களை செவிப்பீர்களா? நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே செவிப்போம் என்றான்.
Praise the Lord. So number 1, பிரியமானவர்களே, நீங்கள் குடும்ப தலைவன் தலைவியாக இருந்தால் நீங்கள் தெய்வீக குடும்பத்தை நடத்தணும்னா நம்பர் 1 யோசுவாவை போல இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம். Hallelujah. You must declare like Joshua, as for me and my household we will serve the Lord. As the husband and as the wife, you must make a declaration today. If you want to be a righteous man, if you want God to see you as a righteous man, and the Bible says that in the home of the righteous blessing abides. So people of God, I call you to take this as a challenge that you will serve the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவரை சேவிப்போம். இந்த யோசுவா என்ன செய்தார்? அவர் இஸ்ரவேலை அழைத்தார். நீங்க யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவரை சேவிப்பீர்களா அல்லது இந்த விக்கிரகத்தை சேவிப்பீர்களா? அல்லேலூயா. ஒரு அழைப்பு. டுடே ஐ அம் கிவிங் த கால் ஜஸ்ட் லைக் ஜோஷுவா. whom will you serve? இன்னைக்கு ஒரு யோசுவா சாணத்தில் நின்று கொண்டு இந்த பிரைஸ் இம்மானுவேல் அசெம்பிளி விசுவாசிகள் ஆகிய உங்களுக்கு நான் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். என்ன அழைப்பு? பிரியமானவர்களே, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? அல்லேலூயா. யாரை சேவிப்பீர்கள்? whom will you serve? Hallelujah. He is asking the people of Israel to make a choice. The choice is yours. It's not the pastor. It's not Joshua. The choice is yours. Even God is not going to make a decision for you. You have to make your decision. God is calling you to make the decision. Whom will you serve? Shall we say amen? Hallelujah. யோசுவாவை பாருங்கள். He did not say that I will serve the Lord. He said we will serve the Lord. Joshua is the head of the family. ஒரு புருஷனானவன் தலையாய் இருக்கிறான். யாருக்கு? குடும்பத்துக்கு. அந்த தலையானவன் ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். நான் என்று மட்டும் அல்லாமல் நானும் என் வீட்டாரும். அல்லேலூயா. யோசுவா ஒரு பெரிய தீர்மானம் எடுத்ததே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு அப்பா அம்மா பெரிய தீர்மானம் எடுக்காம ஆண்டவரை முன்னு வைக்காம உங்க வாழ்க்கையில மற்ற எல்லாத்தையும் முன்னுக்கு வைத்தனால உங்க பிள்ளைகளை பாருங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள். How are your children? Are they in the Lord? Are they serving in the church? As a parent, are you serious about your life and your commitment to Jesus, to the church? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படிதான் உன் குடும்பம் இருக்கும். கர்த்தருக்கு முதல் இடத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோ தேவன் பெரியவர். இந்த யோசுவா என்பவன் அவருக்கு எப்படின்னா, என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பமா இருக்கும். என் வீட்டில் விக்கிரகம் இருக்காது. அல்லேலூயா. யாருடைய வீட்டில் விக்கிரகம் இருக்குது? சில வீட்டில் உங்களுக்கு தெரியாமையே சில விக்கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் சில விக்கிரகங்கள் எங்கேயோ மறைந்து இருக்கிறது. கிளீன் எவ்ரிதிங். எல்லாத்தையும் சுத்திகரியுங்க. உன் வீட்டில் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த விக்கிரகங்கள். எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். புருஷன் ஆனவன் அதிகாரத்தில் இருக்கிறான். அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினான் என்றால் அவன் குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய் மாற முடியும். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் பெரியவர். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஒருத்தர் தான் கிறிஸ்டியன், ஆனால் என் குடும்பத்தில் என் கணவர் கிறிஸ்டியன் அல்ல, என் மனைவி கிறிஸ்டியன் அல்ல. உங்களுக்கு நான் சீக்கிரமாய் ஒரு 2 வசனம் கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இந்த 2 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசியுங்கள், அதன்படி உங்கள் குடும்பத்தை நடத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உன் கணவரையோ அல்லது உன் மனைவியையோ ரட்சிப்பார் என்று நம்புங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். 2வது, முதல்ல என்னன்னு சொன்னேன், யோசுவாவை போல நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். என்ன அறிக்கை? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். 2வது அறிக்கை செய்யுங்க. என்ன அறிக்கை? பிரியமானவர்களே, உங்க வீட்டில் முதல் இடம் எடுக்க வேண்டியது வேதம். வேதம்
பைபிள் நிறைய பேர் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களே புக்கு புக்கு புக் 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 என்று சொல்லி உங்கள் பிள்ளைங்க மேசை நிறையா புக்கு இருக்குது, பைபிள் எங்கே இருக்குதுன்னு தெரியாம புக்ஸாக நிரம்பி இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்திற்கு இடம் கொடுங்க. உபாகமும் 6ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 9 வரைக்கும் சீக்கிரமாய் கவனிப்போம். ஐ வில் மேக் இட் வெரி குவிக். என்னோடு கூட கேளுங்கள். உபாகமும் 6ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 9 வரையிலும். Come with me. I will read. It says, and these words which I command you today shall be in your heart. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, and when you rise up. You shall bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. You shall write them on the doorposts of your house and on your gates. நாம் கேட்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நம்ம எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு கனம் கொடுக்க ஆண்டவர் மோசே மூலமாய் கட்டளையாக கொடுக்குறாரு தெரியுமா? இந்த தேவ வார்த்தையை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. வீட்டுக்கு வீடு வேதத்தை கனம் பண்ணுங்கள். பிள்ளைகள் கேளுங்கள். வீட்டுக்கு வீடு வேதத்தை கனம் பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்கள் பைபிளை தூக்குனீங்கன்னா நாளைக்கு ஆண்டவர் உங்களை தூக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிளை தூக்கினால், பாஸ்டர் ஏன் என்னுடைய டிஜிட்டல் பைபிளை தூக்கக்கூடாது, என் ஃபோனை தூக்கக்கூடாது, ஏன் நான் தூக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஃபோனை பார்த்து டிஜிட்டல் பைபிளை திறந்தாலும் நம்முடைய பழக்க தோஷம் பாருங்கள். பைபிளை நம்முடைய ஹேண்ட்ஃபோனை அடிக்கடி நம்ம பார்த்து நம்மை அறியாமல் பைபிளை நீங்கள் திறந்தாலும் உங்கள் கண்கள் எங்கெங்கெல்லாம் போகும். இது சாத்தானுடைய சதி திட்டமாக இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அதனால் ஒரு 2 மணி நேரம் பைபிள் கையில் இருந்தால் எவ்வளோ நல்லது. நீ பைபிளை தூக்குனா கர்த்தர் உன்னை தூக்குவார். அல்லேலூயா. பைபிளுக்கு கனம் கொடுங்க. இந்த வேதத்தை நீ என்ன செய்யணுமா? கையில் கட்டிக்கொள்ளணுமா? இந்த வேதத்தை நீ என்ன செய்யணுமா? இந்த வேதத்தை உன் வீட்டின் பலகைகளில் எழுதி கொள்ள வேண்டுமா? தேவ வீட்டின் வாசலை பாருங்கள், எங்கும் பாருங்கள். நீ வீட்டுக்குள்ளே வந்தால் சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் இந்த தேவ வசனம் எனக்கு எவ்வளோ ஆறுதல் தெரியுமா, எவ்வளோ என்னை ஆறுதல் படுத்தினது தெரியுமா? கவனியுங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்குமாம், செத்தவன் சரீரத்துக்கு உயிர் கொடுக்குமாம். I want to tell you, if you find your family broken, you find your family dead, I want to tell you, bring the Bible into your home. Declare your home as Joshua declared, and bring the Bible into your home. And now quickly go get some Bible verses and place it on the walls of your home. Hallelujah. என்னடா வீட்டில் எல்லாம் பைபிள் வசனமாக வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் வீட்டை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க? சில பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க, ஏன் வீட்டை அசிங்கப்படுத்துகிற? ஹல்லேலூயா. நான் செவிற்றில் வார்த்தைகளை எழுதி என் இருதயத்தை நான் தூய்மைப்படுத்துகிறேன். நீ செவுத்துல வார்த்தை எழுதுமே, உன் இருதயத்தை நீ இருளாக்கிட்டியே. ஹல்லேலூயா. People of God, come on, cheer up. எனக்கு ஒரு வேத வசனம் கொடுக்குறேன் பாருங்க. இயேசு ஒரு கதை சொன்னார், ஓமை. அவர் சொன்னார், 2 மனிதர்கள் வீடு கட்டினாங்களாம். ஒருத்தன் அஸ்திபாரம் போட்டு கட்பாறையில் கட்டினானா, ஒருத்தன் மணல் அஸ்திபாரமா அதன் மேலே கட்டினானா. பெருமழை பெய்ந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, மணலில் கட்டின வீடு விழுந்தது, ஆனால் கட்பாறையில் கட்டப்பட்ட வீடு நின்றது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் நீங்கள் போய் பார்க்கலாம். அல்லேலூயா. குறிப்பிட்டு வசனம் 24, 25. ஸோ பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப குடும்பம் இடிஞ்சு விழுகிறதுக்கு காரணம் பைபிள் இல்லை வீட்டில்.
பைபிளுக்கு இடம் இல்லை, பைபிள் வசனம் இல்லை, செவுற்றுல தேவ வார்த்தை இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். அல்லேலூயா. ஆராதனையை கனம் பண்ணுங்கள். ஆராதனையை வீட்டில் கொண்டு வாருங்கள். சினிமா பாடல்கள் வீட்டில் தொனித்தா விட்டு விடுங்கள். உன் ஃபோனில் சினிமா பாடல், உன்னுடைய ரிங்டோன் சினிமா பாடலாக இருக்குன்னா, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உன் ஃபோன் அடித்தா ஏன் எல்லாம் சினிமா பாட்டாக வருதுன்னு நாங்கள். அப்புறம் நான் கேட்டேன், ஒன்றும் செய்ய முடியாதா பாஸ்டர்? என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்படியா? பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன், இப்படி சொன்னேன், அந்த ஃபோன் வேண்டாம், தூக்கி எரிஞ்சிரு, குப்பையில் போட்டு எடுத்து ஒரே அடி கீழே அடித்து அந்த ஃபோனை உடைச்சிரு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை சுத்திகரிப்பு செய். ஒன்றே சீக்கிரமாக ரிங்டோன் எப்படி மாற்றுறதுன்னு கண்டுபிடிச்சி ரிங்டோனை மாற்றிரு. அப்படி மாற்றலைன்னா நீனா உன் கைப்படை எடுத்து அடித்து உடைச்சிரு. அல்லேலூயா. அதனால தேவ நாம மகிமை அடையும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை மகிமைப்படுத்து. நான் உனக்கு சொல்கிறேன், ஒரு பெண் இருந்தால், அவள் விபச்சாரியாக இருந்தால், இயேசு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதை கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து பாதத்தின் அண்டே அவள் கண்ணீரோடு அவளுடைய கையில் கொண்டு வந்த வெள்ளைப்போளத்தை அவள் பாத்திரத்தை உடைத்து அவள் காலில் அந்த தைலத்தை ஊற்றி தன் கண்ணீரால் தன் தலைமயிரால் அவள் துடைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே வசனம் நீங்கள் என் கூட வாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே என்னோடு கூட கவனியுங்கள். 3ஆம் வசனத்தை கவனிக்க உங்களை நான் அழைக்கிறேன். I call you to come to John's Gospel chapter 12, and I call you to come to verse 3. It says, then Mary took a pound of very costly oil of spikenard, anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the fragrance of the oil. கேளுங்கள். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலக்கமில்லாத தைலம் என்ன, தைலத்தில் ஒரு ரதத்தில் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலத்தால் நிறைந்திருந்தது. தைலத்தின் பரிமள தைலத்தினால் நிறைந்தது என்று சொல்கிறது. ஆமீன். வலது கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, உன் வீட்டில் நீ ஆராதனையை கொண்டு வந்தா உன் வீடு மனம் வீசும். இன்னைக்கு ரொம்ப வீடு இருள் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் தேவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டிலே கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? வெளிப்படுத்தின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ வாசல் அண்டே. அந்த வாசல் பிரியமானவர்களே, அது அதாவது சர்ச்சுடைய வாசல் அல்ல. ஹல்லேலூயா. உன் வீட்டு வாசல் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒரு மனிதனுடைய இறுதிய வாசல். நீ வாசலை திறப்பாய் என்றால் கர்த்தர் வந்து உன் வீட்டை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். People of God, we have a lot of things to do for a godly family, a righteous man's family. God says, I will bless. எடுத்துக்கொள்வோமா? ஆரம்பித்த வசனத்தில் முடிச்சிருவோமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கவனியுங்கள். What did God say? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் என்னங்க? 3வது வசனம். It says 33 மன்னிக்கிறார். Thank you, praise the Lord. Look at it. It says, the curse of the Lord is on the house of the wicked, but he blesses the habitation of the just. Amen. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்வோம். பிரியமான தேவ பிள்ளையே, நான் துன்மார்க்கமாய் வாழாமல் நீதிமானாய் வாழ்ந்து தேவ ஆசீர்வாதத்தை வீட்டு நிறைய நிரப்ப செய்வோம். அல்லேலூயா. எல்லாரும் தேவ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.